புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு நிம்மதியான ஒரு காரியம். நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். மகிமையின் கர்த்தர் இயேசு ராஜா நம்மோடு என்னாலும் வாசம் செய்கிறவர், அதற்கான வாக்கை கொடுத்தவர். நாம் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் நான் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொன்ன அந்த தெய்வீக பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடரட்டும். அவருடைய பிரசன்னம் நமது உள்ளத்தை நிரப்பட்டும், நம்முடைய குடும்பங்களை நிரப்பட்டும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அவருடைய ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படுகிறோம். அவருடைய வல்லமையினால் நாம் அர்ச்சிக்கப்படுகிறோம். அவருடைய அபிஷேகத்தால் நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். எனவே நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக இதோ நம் மத்தியில் இருக்கிறார். எனவே எல்லா வேண்டுதலையும் அவரிடம் சமர்ப்பிப்போம். பலவிதமான எண்ணங்களோடு, குழப்பங்களோடு, மனவேதனையோடு, மன நிம்மதியற்று ஒருவேளை நாம் இங்கு வந்திருப்போம் என்றால் அவை எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் அர்ப்பணித்து விடுவோம். அவரே கூறியிருக்கிறார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தேற்றுதலை பெற்று வந்திருக்கிற நாம் அனைத்தையும் அவர் பாதம் ஒப்படைப்போம். அவரே நமக்கு ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார், நிம்மதியை தரக்கூடியவராக இருக்கிறார். நமது துன்பம் துயரங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையாக இருக்கிறார். அவரை மட்டும் நம்பி அவரிலே நாம் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தினால் நமக்கு எல்லாம் கைகூடும். அவர் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் அவற்றை பெறுவதற்கு தயாராகும்படியாக அவரை நோக்கி மன்றாடுவோம். நமது விசுவாசங்களை அவரிடம் அர்ப்பணிப்போம். அவரே நமக்கு நம்பிக்கைக்குரியவர். அவரால் மட்டுமே முடியும். அவரால் மட்டுமே நமது தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற அந்த தேவனை ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். கடந்த வாரம் நமக்கு செய்த எல்லா நன்மை தடைகளுக்கும் நாம் நன்றி கூறுவோம். இன்னும் தொடர்ந்து அவர் நம்மை வழிநடத்த இருக்கிறார். அந்த கிருபைக்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நாம் அவரை வழிநடத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய இக்கட்டான நேரங்களில் அவருடைய அருள் பிரசன்னம் நமக்கு ஆறுதலை தந்து அந்த இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுவோம். வர இருக்கின்ற அந்த வாரங்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக இருக்க அந்த இதய தெய்வத்திடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பணிந்து ஆராதிக்கும்
என்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருத்தலத்திற்கு வரவேற்கின்றோம். இன்று அன்னை திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நாம் எல்லோருமே மாற்றம் பெறக்கூடியவர்கள். எனவே இந்த உன்னத திருப்பலி வாயிலாக நாம் எதெல்லாம் மாற்றம் அடைய வேண்டுமோ அந்த மாற்றத்தை இறைவன் இந்த உன்னத திருப்பலி வழியாக நமக்கு கொடுத்து நம்மையே மாற்றும்படியாக விசுவாசத்தோடு இந்த உன்னத திருப்பலியில் கலந்து கொள்வோம். இறை அருளை நிறைவாக பெறுவதற்கு தடங்களாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வரவேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யார் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆசிர்வதிக்கின்றோம் யார். உமது நேராக ஆட்சியில் பொறுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆட்சியில் அனைத்தும் கொண்டு
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது சாமிமுத்து அவர்களின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், ஜெரோம் ஜாஸ்மின் குடும்ப நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், அமிர்தம் ரூபி தோட்டத்தில் தண்ணீர் கிடைக்கவும் வேண்டுதல் பலியாகவும், பாக்கியராஜ் ஜாக்குலின் இவர்கள் மகள் பிரின்சி ஷர்மில் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், மாணிக்கம் புஷ்பம் மத்தியாஸ் சவரியம்மாள் டெல்லாராணி கில்டா ராணி ஜான் கென்னடி சந்தானம் மேரி இவர்களின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், பால்ராஜ் கடாசோ குடும்ப நன்றியாகவும், சாண்டினோ ஆண்டனி கல்லீரலில் அறுவை சிகிச்சையிலிருந்து விடுபெறவும் வேண்டுதல் பலியாகவும், உடல் சுகம் வேண்டியும், சகாய சந்திரா ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்ததற்கு நன்றியாகவும், அஜய் ஜெரால்ட் நல்ல வேலை கிடைக்கவும், சவரிமுத்து ஞான சௌந்தரி வேளாங்கண்ணி ஜோசப் ஃப்ரிண்டப் வயலட் சிந்தியா தொழில் முன்னேற்றம் அடையவும் குடும்ப ஆசிரியர் வேண்டியும், ஆடு மாடு செழிக்கவும், ஜெய்சன் ரிதன் விரைவில் குணமடையவும், ஹென்றி எஸ்தர் ஆல்வின் வீடு நல்ல முறையில் கட்டி முடிப்பதற்கு வேண்டுதல் பலியாகவும், டெல்சி வின்சென்ட் ராஜா குடும்பத்தில் மகன் ஜெவா திருந்தி வாழவும், குடும்ப ஒற்றுமை சமாதானம் பெற வேண்டியும், கடன் பிரச்சனை தீரவும், குடும்பத்திற்கு இறையாசிரியர் வேண்டியும், ஜெகநாதன் அடைக்கலமேரி பரமநாதன் சம்மனசு சாமிநாதன் இன்னாசி அம்மாள் ஆரோக்கியசாமி குழந்தையம்மாள் அமலதாஸ் லூர்து மேரி இவர்களின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், சகாயராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தடைகள் குழப்பங்கள் மறையவும், குடும்பத்தில் மறைத்த அல்போன்சா அவர்களின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், ஆனந்த் இவர்களின் சகோதரிக்கு விரைவில் திருமணம் நடக்கவும், நல்ல உடல் நலத்திற்காகவும், கேரள நிலச்சரிவில் இருந்த அனைவரின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், ஜெயக்குமார் மாலா ஷாலினி ஷர்மிளா குடும்ப சமாதானத்திற்காகவும், உடல் சுகத்திற்காகவும், டைப் ரைட்டிங் மற்றும் பிஎட் நர்சிங் தேர்வில் நல்லபடியாக எழுதவும், ரிச்சர்ட் டயானா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப தலைவருக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், வரவேண்டிய பணம் விரைவில் கிடைக்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், யாகப்பன் சவரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் மற்றும் அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிலுவை மேரிக்கு பூரண சுகம் பெற்று நடக்கவும், மரிய நிர்மலுக்கு விரைவில் வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும், யாகப்பன் சவரியம்மாள் செல்வராஜ் மரியம்மாள் மரிய அந்துவான் வில்லில் ஆண்மையிலே பாட்சிக்காகவும், டோம்னிக் டார்லிங் ஜெயராக்கினி இவர்களது குடும்பத்தில் மரித்த திவ்யநாதன் ஃபிலோமின் மேரி குழந்தைசாமி உடையார் ஃபிலோமின் மேரி ரோஸ்மேரி அசோக் சகாயம் ஜெகநாதன் உடையார் சவரியம்மாள் ஸ்டெல்லா இவர்களின் ஆன்மாக்களுக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மாக்களுக்காகவும், ஜோசப் ஷர்மிளா வில்சன் குடும்பத்திற்கு இறைவன் அந்தோனியார் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைக்கும் காரியங்கள் நிறைவேறவும், வில்சன் நல்ல உடல் சுகம் பெறவும், அரசு வேலை கிடைக்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மன அமைதி ஒற்றுமை சமாதானம் நீடிக்கவும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், ஆடு மாடு பயிர் பச்சை செழிக்கவும், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கவும், ஜோஸ்வின் குடும்பத்தில் மரித்த பிரான்சிஸ் சேவியர் மற்றும் உத்தரஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், ஆரோக்கியராஜ் செபஸ்தியன் உடல் நலம் வேண்டியும், வென்சி ஜோ சேவியர் ஜெனி ஜோ குட்டி இவர்களுக்கு நல்ல ஞானம் அறிவு தெய்வ பக்தியில் வளர வேண்டியும், மைக்கேல் பிரிட்டோ மேகலா குடும்ப பிரச்சனை மற்றும் வியாதியில் இருந்து விடுபடவும், ஜஸ்டின் திவ்யா குழந்தை வரம் வேண்டியும், நாதன் பெர்னதத்து மேரி ஜெரின் ஷெர்வின் சாண்ட்ரின் குடும்ப நன்றியாகவும், ஜெனிட்டோ டோனி இவர்களின் ஆண்மையிலே பாட்சிக்காகவும்,
ஜெபமாலை ஆபிரகாம் அந்தோணிசாமி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மையிலே பாட்சிக்காகவும், பிஜி கிறிஸ்டி குடும்ப சமாதானம், பிள்ளைகள் மற்றும் உடல்நலத்திற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், சேசு அமல்ராஜ் அவர்களின் ஆன்மையிலே பாட்சிக்காகவும், அசன்சியாவிற்கு காய்ச்சல் நீங்கி பூரண சுகம் பெற வேண்டியும், ஃபாதர் ஃபெங்கர், நாதன், ஹெலன் குடும்ப நன்றியாகவும், ஜான் கில்பர்ட் உடல்நலம் பெற வேண்டியும், ஜான் எபினேசர், ஜூலி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜேம்ஸ், அருள்சாமி இவர்களின் ஆன்மையிலே பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் தோற்றமாற்றம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இயல் 7. உயிர்தரும் இறைவார்த்தை 9-10 மற்றும் 13-14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே
வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெள்ளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ராபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னதென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள்.
அப்போது ஒரு மேகம் வந்து அவர்களின் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திலே பரிணாம வளர்ச்சியினை பெற்று மாறுகிறது என்றால் அந்த குழந்தை தன்னுடைய இலக்கை அடைவதற்காகவே என்பார் ஐன்ஸ்டீன். ஆக இந்த உலகத்தில் யாருமே எதுவுமே பிறர் வளர்ச்சிக்காக தாங்கள் மாறியது இல்லை என்பதனைத்தான் இது நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனால் இந்த சமுதாயம் மீட்படைய, வளர்ச்சி பெற, ஒருவர் இறை தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாறி பாடுகளை அனுபவிக்க உருமாற்றம் பெறுகிறார் என்றால் அது நாம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சொகுசான ஒரு வாழ்வுக்காக அல்ல, சுடப்படக்கூடிய ஒரு வாழ்வுக்காக தன்னையே மாற்றுகிறார். அதனால்தான் இயேசுவினுடைய பணி வாழ்வில் நடந்த உருமாற்றங்களில் இது மட்டுமே வித்தியாசமான அனுபவத்தினை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. காரணம், இயேசுவோடு பயணிக்கின்ற போது அனைத்து விதமான சுகங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரிந்து செல்லவே உருமாற்றம் பெறுகின்றார் என்று அறிந்ததுமே வாதாட துவங்குகிறார்கள். ஆக யாரெல்லாம் இந்த சமுதாய மாற்றத்திற்காக தங்களை உருக்கி மாற்றம் பெறுகின்றார்களோ அவர்கள் இயேசுவாகவே மாறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கா? இதுதான் இன்றைய நற்செய்தி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி. பழைய வாழ்க்கையிலே படுத்து சுகம் கண்டு கொண்டிருக்கிற நாம் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதே நமக்கான ஒரு உருமாற்றமாக இருக்கிறது. நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றம் பல நிலைகளில் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கும் பலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. முதலில் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார், அடுத்து நம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது, மூன்றாவது இயற்கை மகிழ்ச்சி அடைகிறது, நான்காவது புனிதர்கள் வானதூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஐந்தாவது நாமே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, மாற்றம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் நடைபெறக்கூடிய ஒன்று. அதை வரவேற்றால் வசந்தம் நமக்கு நிச்சயம் உண்டு. மாற்றத்தை வெறுத்தால் அது நம்மை பார்த்து வெறுக்கும். இதனால் வாழ்வில் முன்னேற்றமும் உயர்வும் தடைபடும். மாற்றம் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அத்தகைய மாற்றத்தை ரசித்து ருசிக்கத்தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது வாழ்வில் எது கடவுளுக்கு பிரியமானது என்று நாம் நம்புகிறோமோ அவற்றை நிறைவோடு மகிழ்வோடு செய்ய வேண்டும் என்பதே இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கிறது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்ற தந்தையினுடைய வார்த்தைகள் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு தனது மன்னக வாழ்வை கடவுளுக்காகவே வாழ்ந்தார். கடவுளின் திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தன்னை முழுமையாக கையளித்தார். தனது வாழ்வையே இந்த உலகத்திற்கு அவர் தியாகம் செய்தார். இந்த உலகத்தில் நாம் அனைவருமே நல்லது எது கெட்டது எது என்று அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் எதையெல்லாம் தவறாக நாம் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிந்திருந்தும்
பல வேளைகளில் நாம் செய்ய வேண்டியதை தவறிவிடுகிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மிடம் சொன்னால் நாம் செய்வோம் என்ற மனநிலை கூட நம்மிடம் இருக்கலாம். ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதற்கான வாய்ப்பு இருந்தும் செய்ய தவறினால் அதே போல வேறு மோசம் கிடையாது. இயேசு மற்றவர்கள் தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் செய்யவும் இல்லை. அவர் எதை உண்மை என்று நம்பினாரோ அதை முழுமையாக செய்தார், நிறைவோடு செய்தார். நமது வாழ்வில் நன்மை செய்வதற்கு பழக இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும், இந்த உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அத்தகைய நன்மை நிறைந்த ஒரு வாழ்விற்காகத்தான் இந்த திருப்பலியை நாம் இறைவனை ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்மை தம் சாயலில் உருவாக்கி நம்மோடு எந்நாளும் உறைபவர் நம்முடைய கடவுள். அவருடைய அன்பு நம் மீது பொழியப்படுகிறது. நம்மை போல் மனிதராக மாறி நம்மோடு இருக்கும் இறைமகன் இயேசு நம் நிலையை தம் சொந்த அனுபவத்தில் அறிந்தவர். எனவே நம்ம உள்ளத்தின் சிந்தனைகளை அவர் முற்றிலுமாக அறிவார். உயர்ந்த மலைக்கு இயேசுவோடு சென்ற சீடர்கள் அங்கே அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை காண்கிறார்கள். அதாவது இயேசு அவர்களுடைய முன்னிலையில் தோற்றம் மாறுகிறார். இந்த மாற்றம் இயேசுனுடைய இறைத்தன்மையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போது பேதுரு கூறிய சொற்கள் தான் இது: நாம் இங்கேயே இருப்பது நல்லது. இந்த ஒரு இனிய ஓர் அனுபவம் நமக்கும் ஏற்படும்போது அது எக்காலத்திற்கும் நீடிக்காதா என்ற ஏக்கம் நம்மில் எழுவது உண்டு. குறிப்பாக கடவுளோடு நம்மை இறுக பிணைத்து இணைக்கின்ற ஒரு ஒன்றிப்பு அனுபவம் நமக்கு கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பது நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆனால் உயர்ந்த மலையில் ஏற்பட்ட அந்த இறை அனுபவம் சீடர்களையும் ஒரு விதத்தில் மாற்றம் அடைய செய்கிறது. அவர்கள் அனுபவித்த இறை அனுபவத்தை அன்றாட வாழ்க்கை சூழலுக்குள் கொண்டு வந்து அவசியமாக இருக்கிறது. நாமும் இயேசுவோடு மலை உச்சிக்கு சென்று இறை அனுபவம் பெற ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். நாம் பெற்ற அனுபவத்தை நமக்கென அடைத்து வைக்காமல் அதையும் அது நம்மில் கொணர்ந்த தாக்கத்தையும் அதனால் நாம் பெற்ற மாற்றத்தின் விளைவையும் நாம் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள நாம் மலை உச்சியிலிருந்து சமதளத்திற்கு இறங்கி வர வேண்டும். அதுதான் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. அங்கே நாம் கடவுளின் அன்புக்கு சாட்சிகளாக செயல்படுவோம். கடவுளின் அன்பார்ந்த மகனாகிய இயேசுவுக்கு மனமுவந்து செவி சாய்த்து ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து இவரே அன்பார்ந்த மகன் என்று சொன்னது போல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அதே வார்த்தைகளால் இவரே அன்பார்ந்த மகன், இவளே அன்பார்ந்த மகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மாற்றம் பெற்று நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வர வேண்டி இந்த உன்னத திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே,
எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உளையல்லாமல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் ஏத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை அவர் தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையறாது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம் திருத்தல வந்து புனித அந்தோனியாருடைய பரிந்துரை மூலமாக இந்த உன்னத திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அற்புதமான காரியங்களை ஆசி வேண்டி நிற்கின்ற ஒரு மக்களுடைய வேண்டுதல்களை தயவாக கேட்டுள்ளோம். இவருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பீராக. இந்த உன்னத திருப்பலி வழியாக பலவிதமான கருத்துக்களை கொடுத்திருக்கின்ற இந்த மக்களுடைய வேண்டுதல்களை ஏற்று நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உந்தவர்களாக வாழ்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மனக்கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்மத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனுடைய செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், உருமாறியவர், நம்மையும் உருமாற்றம் அடைய ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறவர். இவரது அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அருட்சகோதரிகள் யாராவது இருந்தால் நற்கருணை வழங்கி உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சொல்லை நானும் மறந்தேன், பாரங்கள் சுமந்தேன். உன் அன்பின் மழையில் நனைந்தேன், உன் ஆற்றல் அறிந்தேன். இருள் சூழும் பொழுதுகளில் என்னை காக்க கரம் தாய். உன் அன்பினின்றே உன்னை நம்பி வந்தேன், சொல்வாயோ பதில் ஒன்று. சிறகுகள் தாய் இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். ஞான இதயம் நீ வந்தாலே நிறையும், அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாய் இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீ எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போதும் மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தின் அன்புகளே, உபகாரிகள், உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகளுடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் ஆசிரியத்து வழிநடத்தும்படியாக உங்களுக்காக வேண்டுகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோணியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குவவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம்.
அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலமும் அமர்ந்திருக்கிற சகோதரர்களிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்கையாக வழங்குகிறவர்கள் இருங்கலூர் டேவிட் ராஜா, சங்கிலியாண்டபுரம் பாஸ்டின், வந்தலை கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், திருச்சி பால்ராஜ், மைக்கேல்பட்டி டேவிட் நம்பிக்கை ரோஸ், வந்தலை கூடலூர் ஜெயபாலன், பொன்மலைப்பட்டி ரூசோ, துரைசாமிபுரம் கிம் மேக்ஸ், கூபூர் ஸ்டாலின் ராஜ், திருநகர் மரிய சுந்தர்ராஜ், திருச்சி பிரான்சிஸ் கில்பர்ட், குளமாணிக்கம் ஸ்டீஃபன் ஜான்சி, ஈச்சம்பட்டி அகஸ்டின், பிஹெச்எல் சைமன், ஸ்ரீரங்கம் ஆரோக்கிய பால் சிங், அரியலூர் சேகர், நம்பர் 1 டோல்கேட் லூசியா யூடியூப் கிச்சன், பலூர் அஸ்வின், சென்னை சுருள் விஜய், கே நகர் வான்மதி, இருங்கலூர் இருதயம், விரகாலூர் ஜான், பாளையம் ஜஸ்டின், மேலரசூர் மரியதங்கம், கே நகர் PS பிரான்சிஸ், இருங்கலூர் ரேஷ்மி, எழில்நகர் ஏடி ராஜா, ஜெய் நகர் செல்வகுமார், லால்குடி மேஸ் ஆட்டோ ஸ்பாட்ஸ், மேலும் தமிழன் ராஜு, கிறிஸ்டோ மெர்லின், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல் இந்த வாரம் நமக்கு குருமாட நிதி வழங்குகிறவர்கள் கொணலை இருதயராஜ், திருச்சி பால்ராஜ், கருமண்டபம் ஜோஸ்பின், ஸ்ரீரங்கம் பால் ஜெயக்குமார், திருச்சி கிரீஸ் ஆண்டனி, சோமரசம்பேட்டை ஷாரோன், பாலக்கரை மெர்சி, புள்ளம்பாடி வில்லியம், குளமாணிக்கம் ஸ்டீஃபன் ஜான்சி, திருச்சி ஆண்டனி ராஜ், இடமலைப்பட்டி புதூர் வசந்தலீனா, வாசநகர் மனோகரன், கொச்சின் ஆதினி மனோகரி, அரியமங்கலம் லூயிஸ், திருச்சி ஆண்டோ, பீமனூர் இம்மாக்குலேட் மேரி, பெரிய மிளகுவாரை சாக்கோ, எடமலைப்பட்டி புதூர் ஸ்டீஃபன், சந்தனபுரம் பால்ராஜ், தில்லைநகர் விஜி யூஜின், ஸ்ரீரங்கம் ஆரோக்கிய டாப்சிங், துரைசாமிபுரம் ஆரோக்கியராஜ், ஆர்கேபுரம் அந்தோனிசாமி, வரகநேரி ஜான் அலெக்ஸ், பீமநகர் தாமஸ் கென்னடி, மணச்சநல்லூர் அந்தோனி ஜூலி, மணச்சநல்லூர் அருள்ராஜ் ரீட்டா மேரி, நம்பர் 1 டோல்கேட் லூசியா யூடியூப் கிச்சன், பல்லூர் அஸ்வின், சென்னை சிறில் விஜய், சங்கிலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோபர், சங்கிலியாண்டபுரம் ரிச்சர்டு நவீன், செம்பியக்குடி மரியா ஆனந்தம், லால்குடி ஜெயசீலன் புளோமினா, திருவானைக்கோவில் ஆரோக்கிய சாமி, லால்குடி ஜோஸ்பின் ராணி ஜான் பீட்டர், லால்குடி லூர்தி மேரி, காட்டூர் ஜோஸ்பின் சேவியர், சோமரசம்பேட்டை இயேசு வின்சென்ட் ராஜ், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். கடந்த மாதம் குருமாட நிதியாக நீங்கள் வழங்கிய மொத்த தொகை 57,600 ரூபாய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு இப்போது திருத்தலத்தில் எடுக்கப்படுகின்ற இந்த நேரலையை இணையதளத்தில் யூடியூப்பில் இன்டர்நேஷனல் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் எனும் முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாத பிரான்சிஸ்கன் ஒளி மாத இதழ் தயாராக இருக்கிறது. அதன் விலை 15 ரூபாய் மட்டுமே நமது சென்ட் ஆண்டனி ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி படித்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, லால்குடி மறைவட்டம் கபிரியல்புரம் பங்கினுடைய அந்த பங்கினுடைய ஆலய புதுப்பிக்கும் பணிக்காக பங்கு தந்தையும் பங்கு இறைமக்களும் இணைந்து பரிசு குழுக்கள் சீட்டு ஒன்றை ஏற்பாடு செய்து பக்தர்களாகிய உங்களுடைய உதவியையும் ஆதரவையும் நாடி வருகிறார்கள். ஒரு சீட்டினுடைய விலை 100 ரூபாய் மட்டுமே. பரிசுகள் அந்த சீட்டினுடைய பின்பக்கம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு திருப்பலி கருத்து எழுதுகிற அந்த 2 இடங்களிலும் அந்த சீட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவர்கள் அந்த ரசீதை வாங்கி அந்த சீட்டை வாங்கி இந்த ஆலய புதுப்பித்தல் பணிக்கு உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொழியை அவரது ஆட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவிழமானீரே. நாங்கள் உட்கொண்ட வினக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராய் இயேசுவே, இந்த ஜெபதொலைமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்னிடம் வருவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், குடும்பங்கள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கிற அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கிடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாழ்ந்து தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம்பெற இயங்கும் அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூர்ண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம்.
குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோணியாரை, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவன் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்கள் கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடம் எங்களுக்கு அறிந்து கொடுத்திருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கோடி அற்புதர் என்ற பெயர் பெற்ற புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து பராமரித்து வருவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணெய் மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதம் அடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது திருவுளத்திற்கு ஏற்ப இந்த புனித எண்ணெயால் பூசப்படுகின்ற எல்லாரும் உமது அருளையும் ஆசிரியும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகிறோம். ஆமென். நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.